Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ், அதாவது உங்க வீட்ல இருந்தே நிறைய பேர் சொல்றோம் நம்ம வீட்ல இருந்தே ஏதாவது தொழில் செய்யற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும், அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 400 ரூபா முதலீட்டுல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ 400 ரூபான்றது என்னத்தை மீன் பண்றேன்னா, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம் இல்லைங்களா, இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் லாபமா நஷ்டமான்றது தெரியறதுக்காக. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு 400 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து லாபம் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டில் தான் மேக்ஸிமம் போயிட்டு இந்த அமௌண்ட்டு வந்துட்டு முடியும். ஸோ அப்படி முடியும் போது நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற லாபம், நீங்கள் எந்த அளவுக்கு மந்த்லியோ இல்லை வீக்லியோ டெய்லியோ லாபம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ், சிம்பிளான பிஸ்னஸ், மார்க்கெட்டில் காம்படிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைச்சலான பிஸ்னஸ். இதுக்கு இந்த ப்ராடக்ட்க்கு வந்து பிராண்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் Gayatri Vimal, அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம மோஸ்ட்டாக வந்து பிளாக் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கிரேப்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். இதில் சீட்லெஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்ஸ் நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளது கிரேப்ஸ் வந்து மற்ற ஃப்ரூட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும் போது அதில் ஜூசி கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து அந்த ஹெல்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கண்டென்ட் இன்னும் வந்து ட்ரை கிரேப்ஸாக அது எடுக்கும் போது, இது நேச்சுரல் ட்ரைடாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து இன்னும் கூட வந்து நல்ல நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் தேவைப்படுது. இதை கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சோலார் ட்ரையர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோலார் ட்ரையர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சோலார் ட்ரையர்ஸ்லாம் வேண்டாம், நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே வந்துட்டு இதை காய வச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் ஷேட் நெட் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் ஷேட் நெட் போட்டுட்டு அது கீழே நீங்கள் வந்து கிரேப்ஸை ட்ரை பண்ணும். குறைஞ்சபட்சம் இப்போ ஏப்ரல் மே இந்த சீசனில் இருக்கிற வெயிலுக்கு நீங்கள் வந்து இந்த ட்ரை கிரேப்ஸை நீங்கள் நல்லா ரெடி ஆக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 நாட்கள் உங்களுக்கு ஆகும். இதே வந்து ஒரு சோலார் ட்ரையர் அப்படின்னா உங்களுக்கு 1 டேவே போதும், ஒரு 8 மணி நேரம் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் டே வச்சாலே உங்களுக்கு இந்த ஒரு பதத்துக்கு உங்களுக்கு வந்து சோலார் ட்ரையர் வந்து ரொம்ப காஸ்டிங் கம்மியிலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக உங்களுக்கு பல்க் குவாலிட்டியாக கமர்ஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 100 கிலோ அளவுக்கு நீங்கள் கிரேப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 65,000 rupees கிட்ட இந்த சோலார் ட்ரையரோட காஸ்டிங் வரும். நான் சொல்கிறது கமர்ஷியலாக. இல்லை நான் வந்து ரொம்ப சின்ன லெவலில் ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதோடைய காஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போது கிரேப்ஸில் நான் வெரைட்டிஸ் சொல்லியிருக்கேன், இதில் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக பிளாக்கும் நம்ம வந்துட்டு க்ரீனும் தான் வந்து இதுக்கு எடுத்துப்போம், சீட்லெஸ்க்கு ஏற்ற மாதிரி. நிறைய பேர் வெயிலில் இந்த மாதிரி கொடிகள் இருக்குது பார்த்தீங்களா, கொடிகள் மூலயமா வந்து அந்த கிரேப்ஸோட கொடி வருது இல்லையா, அதை வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து வெயிலில் வச்சே வந்து காய வச்சு கிரேப்ஸாக எடுப்பாங்க. யூஸ்வலாக இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 15 kg அந்த திராட்சை பெட்டிகள் விற்கும் இல்லைங்களா, உங்களுக்கு 400 rupees ஆகும். சீசன் டைமில் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு பல்காக இந்த கிரேப்ஸ் ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 27 ரூபா கிட்ட 1 கிலோ கிரேப்ஸோட விலை வருது. ஸோ ஒரு 3 கிலோ ஃப்ரெஷ் கிரேப்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அதுலேருந்து நமக்கு 1 கிலோ அளவுக்கு வந்துட்டு ட்ரை கிரேப்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்க மாய்ச்சர், வாட்டர் கண்டென்ட், ஜூஸ் இதெல்லாம் வந்து இந்த வெயிலில் சுருங்கிறது மூலயமா என்னென்னா எவாப்ரேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா 1 கிலோ தான் உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸே கிடைக்கும். ஸோ இப்போது நீங்கள் நார்மலாக வந்து வெயில் காலத்தில் யூஸ்வல் டேஸில் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு வைக்கணும். அதாவது யூஸ்வல் டேஸ்னால் இப்போ இருக்க டைம்ஸில் ஒரு 3 நாளைக்கு வச்சிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா காஞ்சிடும். மேக்ஸிமம் 7 days. ஸோ மிஷினில் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு காஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைச்சல். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 rupees கிட்ட தான் உங்களுக்கு செலவே ஆகும் அது வந்து ட்ரை பண்ணுறதுக்கே. ஸோ பேக்கிங்க்கு ஒரு 10 ரூபா, டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 115 ரூபா கிட்ட தான் மேக்கிங் காஸ்ட் அப்படின்றது இதுக்கு எடுத்துக்கோ உங்களுக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் மேக்கிங் காஸ்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் இதை எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 300 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும்
வரைக்கும் ட்ரை கிரேப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இது நார்மலாக நான் வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் இந்த விலைக்கு சொல்லியிருக்கேன். சீட்லெஸ் அப்படின்றது இன்னும் கூட காஸ்ட்லி, உங்களுக்கு 600 700 அந்த மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போது வித்தவுட் சீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 500 rupees 700 rupees ரேஞ்சுக்கு போகுது மார்க்கெட்டில். அப்படின்ற பட்சத்தில் செல்லிங் காஸ்ட் நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுவோம், இதை ஒரு 280 rupees அப்படின்னா நார்மலாக வந்து இந்த 115 ரூபா நமக்கு இதில் மேக்கிங் காஸ்ட் அப்படின்றதே போயிடும் டோட்டலாக. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னாலே உங்களுக்கு 165 ரூபா தான் ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டாக இதில் நிற்கும். ஸோ இதோட பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது என்னன்னா, ஒரு 20 கிலோ அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 175 ரூபா லாபம். ஒரு 20 கிலோ நமக்கு ட்ரை கிரேப்ஸாக கிடைக்குதுன்னா 3300 ரூபா. ஸோ அரௌண்ட் 1 lakh கிட்ட நமக்கு வந்து இதுலேருந்து லாபம் மட்டுமே கிடைக்குது. ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன, ஒரு 15 kg பாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 15 kg பாக்ஸ் வாங்குறதுக்கு டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட தான் போய் இதை வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை கோயம்பேடு மார்க்கெட்னா அங்கேயே இந்த 15 கிலோ கிரேப்ஸ் பெட்டி நீங்கள் வாங்கிடலாம். ஹோல்சேலில் ரீட்டைல் ஷாப், பேக்கரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை டேரெக்டாகவே வந்து சேல்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பேக்கெட்ஸில் போட்டு 1/2 கிலோ 1 கிலோன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களால் வீட்டில் இருந்தே பண்ணிட முடியும். இன்னொன்று முக்கியமான விஷயம் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம எடுக்கிறதா இருந்தால். ஸோ FSSAI ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னோட டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 rupeesக்கு மேலே செலவே கிடையாது FSSAIல. நான் ஒரு 5 வருஷத்துக்கு சேர்த்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 500 rupees அதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ FSSAI எப்படி அப்ளை பண்ணலான்ற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பார்ட்னர்ஷிப், அதாவது நான் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறதுனால பார்ட்னர்ஷிப் டீட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது ஓன் ஹவுஸ் அப்படின்றதுனால என்னோட வீட்டோடைய டீட்டெயில்ஸே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிங்கன்னா வித்தின் 10 daysக்குள்ளே உங்களுக்கு FSSAI கிடச்சிரும். ஸோ அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணலாங்க. கிரேப்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது என்னென்னா, நார்மலாக வந்து ஒரு 15 கிலோ பெட்டி நம்ம வந்து 400 ரூபான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதுவே காலையில் போய் கேட்டிங்கன்னா இதோட விலை 400 ரூபா இருக்கும். இது ஈவினிங் டைமில் போய் நீங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே போய் கேட்குறீங்க, மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற ஒரு 1 hourக்கு முன்னாடி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 200 ரூபா 220 ரூபா கூட பெட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா கிரேப்ஸ் வந்து ரொம்ப நாள் தாங்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரிகள் அது அவங்கக்கிட்ட இருந்து முழுக்க நஷ்டமாக போகிறதுக்கு அது ஏதாவது வந்த விலைக்கு அதை தள்ளி விட்டுடலாம் அப்படின்றது தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு போய் நீங்கள் தாராளமாக கிரேப்ஸை வந்து பல்காக வாங்கலாம். ஆனால் வாங்கினதுமே அடுத்த நாள் நீங்கள் அதை ப்ராசஸிங் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு டஸ்ட் எதுவுமே இல்லாமல் தொடச்சி எடுத்து நைட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்குமே கிளீனிங் மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. 7,000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் வருது. கிரேப்ஸ் வந்து வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணுறது. இன்கேஸ் டேமேஜ் ஆகிடுச்சு இன்பிட்வீன்லனா கூட ட்ரை பண்ணும் போது அது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடும். கிரேப்ஸை பொறுத்தளவுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஆனால் அழுகி போன கிரேப்ஸ், நம்ம கெட்டு போன கிரேப்ஸ் வாங்கக்கூடாது. உடஞ்ச கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேப்ஸை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ட்ரையிங்க்கு. ஸோ ட்ரையிங்க்கு யூஸ் பண்ணால் அதனால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து அது சுருங்கும் போது அந்த கிரேப்ஸ் கொஞ்சம் அந்த பொழக்கிறதுன்னு வாங்க பார்த்தீங்களா, நடுவில் விரிசல் விடும். அது நேச்சுரலாக வந்து சன் ட்ரைனாலும் சோலார் ட்ரைனாலும் அது ஆகும். ஏன்னா அந்த ஜூஸ் வெளியேறதுக்காக. ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு உடஞ்சி போயிருக்கு, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, கெட்டு போகாமல் இருக்குன்னா அந்த கிரேப்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.